ஹாய் ஹலோ நண்பா நண்பி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் பான்மாவோட சாப்டர் 23 and 24 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ரவுடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வருவாங்களா. ஸோ அப்படி ஒன்றா வரும்போது நம்ம ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா தயக்கத்தோடய கேட்பான், நீங்கள் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போறியா அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆப்வியஸ்லி நம்ம 2 பேரும் ஜிம்முக்கு தான் போகிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ ஜிம்மில் என்ன க்ளீன் பண்ணுற வேலை நிறையா இருக்குது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து வாங்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இயரோடையும் செகண்ட் இயரோடையும் பார்க்குறானுங்க. ஸோ என்னன்னா அவனுங்க ஒன்று சேர்ந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் இயரோட என்ன சொல்கிறான்னா, அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து உன் பிளேஸுக்கு தான் வந்திருக்கான், அவன் சீட்டு காலி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு செம்மையாக காண்டாயிடுது. காண்டாயிட்டு என்னடா சொல்கிற பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி இருக்கான் இல்லையா, தேர்ட் இயர் ரவுடியும் செகண்ட் இயர் ரவுடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இது வரைக்கும் யார்கிட்ட எவ்வளோ மணி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க போல். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஸோ இனிமேல் வந்துட்டு நீ மணி கலெக்ட் பண்ணாத, நானே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோ கிளாஸில் ஃபஸ்ட்டு ஒருத்தனை புள்ளி பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட வந்து என்கிட்ட கூப்பிட்டு போ, நானே வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்து செகண்ட் இயர் ரவுடி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம செகண்ட் இயர் ரவுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனே வந்து டேரெக்டாக களத்தில் இறங்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளாஸ் தான் காட்டுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணான் இல்லையா, ஸோ அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கான். ஸோ அவன்கிட்ட போயிட்டு நீ தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேர் விட்டு கூப்பிட்றான். ஸோ அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாயில் நொழியில் அதை விட்டுருங்க சரிங்களா. ஸோ அவன் கேட்கும்போது ஆமா நானா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேடி ரோடி என்ன பண்ணுறான்னா லிட்ரலி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தரையில் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போடுறான். ஸோ இது வந்து செகண்ட் இயர் ரவுடியும் பார்க்குறான், ஷாக் ஆகிடுறான், என்னடா அவன் முட்டி போடுறான் அப்படின்ட்டு. ஸோ அவன் மட்டும் இல்லை, அந்த புள்ளி இருக்கான் இல்லையா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு நீல் டவுன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் உன்னை புள்ளி பண்ணதுக்கு உங்கள்கிட்ட காசு பண்ணலாம் சாரின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் பாஸ்ட்டில் தான் காமிக்கிறாங்க, நம்ம வெள்ளமுடி மாமா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் சொல்லியிருப்பார் போல். ஸோ நீ என்ன தான் பள்ளி இருந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீ திருந்தணும்னு நினச்சிட்ட அப்படின்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு. ஒன்ஸ் அவங்க மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நீ மன்னிக்கப்பட்டுட்ட, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. அதே அவன் மன்னிப்பு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ செஞ்ச பாவத்தை எங்கேயுமே கழுவ முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு அட்வைஸை போட்டிருப்பாரு. ஸோ நம்ம வெள்ளமணி மாமா பேச்சை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனும் வந்துட்டு முட்டி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருப்பான் இல்லையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆத்தர் என்ன தான் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஹைப்பை கொடுத்துட்டு அப்படியே டம்மி பீஸ் ஆக்கிடுவாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தேர்ட் இயர் வரைக்கும் செம்ம ஹைப்பை கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டம்மி பீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாரு. ஸோ நிறைய கேரக்டருக்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் இயர் ரவுடியாக இருக்கட்டும், செகண்ட் இயர் ரவுடியாக இருக்கட்டும், ஸோ இப்போ நம்ம தேர்ட் இயர் ரவுடியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கேங்ஸ்டர் இருக்கா இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹைப்பை கொடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடியும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் ரவுடியும் சொல்கிறான், அந்த மாதிரி என்னோட ஓன் டெசிஷன் எடுத்ததில் உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அப்படி பிரச்சனை அப்படின்னா ஸ்பேரிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அவன் செகண்ட் இயர் ரவுடியும். ஸோ இவங்ககிட்ட ஸ்பேரிங் போட்டு நம்மளை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கிளம்பும்போது நம்ம ஹீரோ வெளியே இருக்கானா அவனை பார்த்துட்டு அவனை என்ன தான் பண்ணியோ நீ அவன்கிட்ட என்ன தான்டா சொன்னேன், அவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு நான் உனக்கு பள்ளி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திரும்பலை. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா பள்ளி வாங்கினா இப்போயே பள்ளி வாங்க, இங்கே தான் இருக்கேன், அடிக்கணுமா அதான் வந்து அடி அந்த மாதிரி சொல்லிட்டு சண்டைக்கு போகிறான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு நான் இப்போ நீ அடிக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் நீ அடிப்பேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தலைதடிக்க ஓடிடுறான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்குள்ளே தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம இந்த புள்ளி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி முட்டி போடாத, எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது, வந்து சேரில் உட்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரில் உட்கார வச்சுட்டு ரொம்பவே ஜென்யூனாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம தெரிய ஓடி இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் சொல்கிறான் புள்ளி பண்ணதுக்கெலாம் என்னை மன்னிச்சிருப்பா, ஸோ உனக்கு வந்துட்டு நான் எவ்வளோ காசு சொன்னோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்கில் வந்துட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் மணியை ரிட்டர்ன் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனை அந்த புக்கை வாங்கிட்டு அந்த புள்ளி என்ன சொல்கிறான்னா எனக்கு நீ காசுலாம் ரிட்டர்ன் கொடுக்க வேணாம், நான் இனிமேல் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஸ்கூலுக்கு வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது நான் அமைதியாக வந்துட்டு போனால் போதும், என்னை புள்ளி பண்ண வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை வந்துட்டு கட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல்லாம் முடிஞ்ச போல் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டா நம்ம ஹீரோனிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சி நடிச்சுட்டு என்ன கொண்டு போயில என்ன எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோனி கேட்குறா எப்படி ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சேஞ்சஸ் தெரியுது, என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்கும்போது ஏதோ வயசான ஓல்டு மேனோட டிஷர்ட், அதாவது இந்த ஜெர்கின் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்துட்டு போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இது வந்துட்டு அதாவது ட்ரெண்டு ஸ்டைல்ரா பண்ணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளும் திட்டிகிட்டு இருக்கா. இவங்களுக்குள்ள அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது.
ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை நடந்து 6, 7, 8 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க நார்மலாக. ஸோ இதுக்கடையில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜின் கேட்குறான். ஸோ உனக்கு என்ன பசிக்குதா, இங்கே சாப்பிட போகலாமான்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு பசிக்கல, எனக்கு நிறைய சாப்பிட்றது வந்து பெரிய லிஸ்ட்டே இருக்குது, ஆனால் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில் நம்ம ஹாஜின் தலையில் கட்டிடுறான். ஸோ ஹாஜின் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறா இது எனக்கு தான் வச்ச ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை ட்ராப்பில் மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கப்புள்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்துட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் ஒரு கப்புள்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும்போது ஸ்னோ பொழியுது. ஸோ இதை பார்த்துட்டு ஆமாம் ஸ்னோ தான் பொழியுது, இட்ஸ் கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறதோட இந்த சாப்டர் 23 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சாப்டர் 24 எடுத்தோம் அப்படின்னா கட் பண்ணி ஸ்கூலு தான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, தேடி ரவுடி, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் கேட்குறான் அந்த காம்படிஷன் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி சொல்ல, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் சொல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ நம்ம தேடி ரவுடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மாதிரி அந்த காம்படிஷன் வந்துட்டு ஸ்கூல் லெவலில் நடக்கும். ஒரு 10 ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இது சாதாரண மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி தான் நடக்கும். ஸோ 10 ஸ்கூலில் இருந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மெயினாக வந்து யாருன்னா கிம் அப்படிங்கிற ஒரு மேனேஜர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலும் சொல்கிறான். ஸோ அந்த கண்ணாடி போட்டான் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான் கிம்மு. ஸோ அந்த ஃபைட்டிங் காம்படிஷனுக்குலாம் அவன் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆள் செலக்ட் பண்ணுறது, காம்படிஷன் எப்போ வைக்கணும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் தான் செலக்ட் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் அவன் சொல்லிட்டு இருக்கானா. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அந்த கிம்மை தான் காட்டுறாங்க. இந்த கிம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கோ அந்த லிஃப்ட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறானா, அப்படி போகும்போது இன்னொரு தேவனும் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கான். அதாவது டோர் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிடுறான். ஸோ நம்ம கிம்மும் பார்க்குறாரு, யார் அவன் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது வந்து டக்குன்னு அவன் நம்மளால தள்ளி விட்டு உள்ளார ஓடியாந்துடுறான். ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளார ஓடியாந்தாலே அவன் வேறு யாரும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கேங்ஸ்டர் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் வந்திருப்பார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்திருக்காரு. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஆஜன் கேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ இவர் தான் டீல் பண்ணுறாரு போல். ஸோ அந்த கிம்மு மேலே கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கு. அதாவது கிம்மு மேலேன்னு இல்லை, ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க போயிட்டுருக்காங்களே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்திருப்பாப்புல. ஸோ அப்படி வரும்போது நம்ம கிம்மு தான் புதுசு இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அது அப்படின்னு அதனால சொல்லிட்டு ஸோ ஏதாவது ஃப்ளாட் நம்பர் தப்பாக போட்டோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு முன்னாடி மாடி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்றாரு. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிம் இருக்காரியா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாடி நம்ம டிடெக்டிவ்க்கும் கீழே இருக்கிற மாடி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்றாரு. ஸோ நம்ம கிம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, ஓ நீங்கள் எனக்கு முன்னாடி ஃப்ளாட்டில் தான் இருக்கீங்களா, எனக்கு தெரியல எத்தனை வருஷமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக முறைச்சிக்கிறானுங்க. ஏன்னா 2 பேருக்குமே தெரியுது இவன் வந்து இவங்க 2 பேருக்குமே 2 பேரும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இவனாக இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யோசிச்சாருன்னு தெரியல, டக்குன்னு இந்த டோர் மூடும்போது குறுக்கால கையை விட்டு முட்டாள் இவனாக இருக்காதுன்னு எந்த டிடெக்டிவ் நினைக்கிறானோ கண்டிப்பாக அது அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அவனை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிம். ஸோ கிம் யார் அப்படின்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ இந்த ஃபைட் நடக்குது இல்லையா, ஸோ காம்படிஷன், ஸோ அந்த ஃபைட்டோட ஒரு மேனேஜர்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இப்படி டிடெக்டிவ் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரா. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கிம் இருக்கார்லையே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு எப்படியோ. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாரு. ஸோ நம்ம டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அர்ஜென்ட் கால் வந்துடுது. ஸோ ஏதோ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்மிஷனும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்டாங்க போல். ஸோ நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம், அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் கேதர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முட்டாள் என்னடா எப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகிறதே ஹியூமன்ஸ் வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இங்கே அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ எஸ்கேப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா, சரி இவனை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அப்படி கிளம்பும்போது கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மை தான் கட்டுறாங்க. நம்ம கிண்ணை யாருக்கோ கால் பண்ணிட்டு ஒரு டிடெக்டிவ் நீ ஃபாலோ பண்ணி வந்தா மேபி அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல், அந்த கேர்ள் இருக்கா இல்லையா அவள் கேஸ் தான் விசாரிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம கேங்ஸ்டர் தான் காட்டுறாங்க. 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல்.
ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா கேங்ஸ்டர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு ரூமுக்கு தான் போகிறான். ஸோ இந்த ஆஃபீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா கேங்ஸ்டர்ஸ்லாம், ஸோ அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அப்படி போகும்போது ஒருத்தன் வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் கலந்த மூஞ்சோட வரானா. ஸோ வரும்போது ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்களாம் கேங்ஸ்டர்னு வெளியே சொல்லிக்காதீங்கடா, நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஸோ உள்ளே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது இவனை ஒருத்தன் பாஸ்ன்னு சொன்னான் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கேங்ஸ்டர் ஒருத்தனை பாஸ்ன்னு சொல்கிறான். பாஸுக்கெல்லாம் பாஸ் மாதிரி ஆளுக்கு பாஸுங்கிறானுங்க, எவன் தான் ஒரிஜினல் பாஸ்னே தெரில. ஸோ வந்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வணக்கம் பாஸ், என்ன சடனாக இங்கே இருக்கீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் கூட வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பாஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் நான் வந்ததில் உனக்கு ஏதாவது ஏதோ அன்ஈஸியாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும்போது, சரி நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்துட்டு ஏதாவது இல்லீகலாக பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவனும் ஆமான்னு சொல்கிறானா. இப்படி ஆமான்னு சொல்லும்போது ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் கொட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த இதை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலே அடிச்சிடுறாரு. ஸோ மூஞ்சிலே அடித்த உடனே அவங்க அல்ல கைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சு, யாரா அவன் நம்ம பாஸே அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம பெரிய பாஸோட 2 அல்ல கைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அல்ல கைங்களை வந்து பார்த்தீங்கன்னா மறிக்கிறானுங்க. ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறிக்கிறாங்க. ஸோ நம்ம கேங்ஸ்டர் இருக்காலையும் அவனும் கேட்குறான், ஸோ எதுக்காக நீ அடிச்சிங்க, நான் என்ன பெருசாக தப்பு பண்ணேன், ஸோ அங்கே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக செய்ய முடியாது, சில விஷயம் செய்யணும் இல்லீகலாக தான் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கான். ஸோ அது மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது நம்ம பெரிய பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ நீ என்னென்ன பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒழுங்காக வந்துட்டு அந்த தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க அப்பா கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, ஸோ அந்த ஒன் சீட்டில் ஒருத்தி உட்காந்துருக்கலையா அவள் தான் சொன்னான், எதாக இருந்தாலும் அவள்கிட்ட டீல் பண்ணிக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி காட்டினா நம்ம அழகிய தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ தெரியுதுங்களா எதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய பாஸ் அழகிய இலையிலாம் வந்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வெள்ளமுடி மாமா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பண்ண வேலையாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கதை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு மாதிரி போகுது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.